வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது வரைக்கும் என்ன பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா, MongoDB இன்ஸ்டால் பண்ணிட்டோம், மாங்கோ காம்பஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டோம், MongoDB சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணிட்டோம், விஷுவல் ஸ்டுடியோ ஐடி இன்ஸ்டால் பண்ணோம், விஷுவல் ஸ்டுடியோ கோடில் MongoDBயோட ப்ளகினை இன்டெகிரேட் பண்ணோம் இல்லையா. இது வரைக்கும் பார்த்தாச்சு. இப்போது இது வரைக்கும் இதெல்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா முன்னாடி பார்ட்ஸில் பார்த்துக்கோங்க. இனிமேல் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே கோட் இன்டெகிரேஷன். ஸோ பார்த்தீங்கன்னா கனெக்ட் அமுக்கணும் இல்லையா. ஸோ கனெக்ட் அமுக்கணுன்னே மேலே இந்த விண்டோ ஓப்பன் ஆச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவன் சின்ன ஃபார்மேட் கொடுத்துருக்கான். என்ன ஃபார்மேட்டில் போடணும்னு சொல்லி கொடுத்துருக்கான். MongoDB ப்ளஸ் SRVனா சர்வர், எந்த சர்வரில் இருக்குது அப்படின்றத கொடுத்துட்டு அதுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்டு எந்த URL இருக்குன்றதை கொடுக்கணும். பட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோக்கல் MongoDB தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். நம்ம நெட்வொர்க் MongoDB இன்ஸ்டால் பண்ணலை, ஏன்னா அது உங்களுக்கு தேவையும் இல்லை. நம்ம லோக்கலில் தான் ரன் பண்ண போகிறோம். ஸோ லோக்கலில் ரன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பண்ணிக்கலாம். வெறும்னா MongoDB அப்படின்னு போட்டுட்டு நம்ம நார்மலாக இந்த காட்டுது பார்த்தீங்களா, நார்மலாக காட்டுதா லோக்கல் MongoDBக்கு இப்படி பண்ணணும், சர்வர்னால் இப்படி பண்ணணும். நம்ம லோக்கலில் பண்ணுறதுனால நார்மலாக நம்ம HTTP போட்டு ஃபைல்லாம் போடுவோம், அந்த மாதிரி போடுறதுக்கு இதே மாதிரி டாட் / போட்டுட்டு இப்போ நீங்கள் URLம் போர்ட்டும் கொடுக்கணும். நம்ம ஆல்ரெடி MongoDB இங்கே ரன் பண்ணிகிட்ருக்கோம் இதுலேயே அவங்க இங்கே வச்சுருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லோக்கல் ஹோஸ்ட் :27017 ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களுடைய விஷுவல் ஸ்டுடியோ கோடில் போயிட்டு இதை டைப் பண்ணணும். லோக்கல் ஹோஸ்ட் :27017. ஸோ போட்டேன்னா இப்போ இது போட்டுட்டு என்ட்ரு அடித்தோம் அப்படின்னா கனெக்ட் ஆகும். கரெக்டாக இருந்தால் கனெக்ட் ஆகும். ஸோ இங்கே என்ன காட்டுது பார்த்தீங்களா, அப்படின்னா நாட் கனெக்டட் காட்டுச்சு இல்லையா. இப்போது கனெக்டட் டு லோக்கல் ஹோஸ்ட் :27017 காட்டுது. ஸோ அதுக்கு என்ன அர்த்தம் கீழே பாருங்கள், MongoDB கனெக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்னு வருது. ஸோ டேட்டா பேஸோடு நம்ம கனெக்ட் ஆகிட்டோம். இப்போ உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒரு ஆப்ஷன் இந்த கிரியேட் பிளேகிரவுண்ட் கொடுத்து டிஃபால்ட்டாக அவங்க MongoDBலேருந்தே ஒரு கோடு கொடுப்பாங்க, அதை ரன் பண்ணி பார்க்குறது. இது கிரியேட் பிளேகிரவுண்ட். இன்னொரு விதம் நம்மளாவே கோட் அடித்து பார்க்குறது, புதுசாக ஒரு ஃபைலில் புது ஃபைல் கிரியேட் பண்ணி ரன் பண்ணுறது. நம்ம ரெண்டையுமே பார்ப்போம். உங்களுக்கு சிலபஸில் இருக்கிறது என்னென்னா நியூவாக க்ரியேட் பண்ணுறது தான். பட் பிளேகிரவுண்ட் என்னென்னு முதல்ல புரிஞ்சுப்போம். ஓகே, எதுக்காக டிஃபால்ட்டாக வச்சுருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கான இன்ஃபர்மேஷன் இந்த ஐயை கிளிக் பண்ணிங்கன்னா அதுவே காட்டும். இந்த இடத்துல காட்டுது இல்லையா. ஸோ எதை வச்சு ஓப்பன் பண்ணணும், இது ஒரு லிங்க்கு. அந்த லிங்க் எதில் ஓப்பன் பண்ணட்டும்னு கேட்குது. நமக்கு இப்போ தேவையில்லை, நீங்கள் அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் கிரியேட் பிளேகிரவுண்ட் கொடுக்குறேன். ஸோ தெரியுதா, டிஃபால்ட்டாகவே அது ஒரு கோடை க்ரியேட் பண்ணியிருக்கு MongoDBக்கு. அதுவாகவே பார்த்தீங்கன்னா PlayGround1 MongoDB.jsன்ற ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கு. எப்போவுமே நீங்கள் உங்கள் ஃபைலை ஸ்டோர் பண்ணும்போது MongoDBக்கு ஸ்டோர் பண்ணும்பொழுது MongoDB.jsன்னு ஸ்டோர் பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் விஷுவல் ஸ்டுடியோ கோடுக்கும் MongoDBக்கும் இது MongoDBயோட கோடுன்னு புரியும். ஸோ வெறும் JS இல்லை, MongoDB.js. ஸோ PlayGround-1 தான் ஃபைலோட பேர். MongoDB.jsன்றது இது MongoDBன்னு சொல்லக்கூடிய விஷயம். ஓகேயா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு சில கமெண்ட் இருக்குது, நிறைய கமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அதை விட்டுருவோம். இங்கே வந்தால் யூஸ்னர் ஒரு மெத்தட் கால் பண்ணியிருக்காங்களே யூஸ்ன்னு. யூஸ் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா டேட்டா பேஸோட பேர். ஓகே, ஒன்று எக்ஸிஸ்டிங்காக இருந்தால் இந்த யூஸ் கமாண்டை டேரெக்டாக யூஸ் பண்ணோம். எக்ஸிஸ்டிங்காக இல்லைன்னா புதுசாக க்ரியேட் பண்ணி அந்த டேட்டா பேஸை யூஸ் பண்ணோம். இந்த யூஸுக்கு 2 விதமான வேலை இருக்குது. ஆல்ரெடி இருந்ததுன்னா டேரெக்டாகவே அதை யூஸ் பண்ணிக்கும், இல்லைன்னா க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணோம். ஸோ இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த டிபி பேர் இங்கே இல்லை இல்லையா. MongoDB, VS Code, PlayGround இதெல்லாம் இல்லை. இங்கே இந்த நேம் க்ரியேட் ஆக போகுது. அதுக்கப்புறம் db.getCollection கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த டேட்டா பேஸுக்குள்ளே சேல்ஸ்னு ஒரு டேபிளை க்ரியேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இந்த டேட்டா பேஸுக்குள்ளே சேல்ஸ்னு ஒரு டேபிள் க்ரியேட் ஆக போகுது. getCollection கொடுத்தா எக்ஸிஸ்டிங் டேபிள் இருந்ததுன்னா அந்த டேபிள்லேருந்து எடுத்துகிட்டு வரும், இல்லைன்னா ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணி அதுலேருந்து டேட்டா எடுத்துகிட்டு வரும். சில என்ன சொல்லியிருக்காங்க, இன்சர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, இன்சர்ட் மெனி. ஸோ மோர் தேன் ஒரு ஐட்டம் இன்சர்ட் பண்ணுறதுக்கு இன்சர்ட் மெனி யூஸ் பண்ணுவோம். ஒரு ஐட்டம்னா இன்சர்ட் 1, நிறைய ஐட்டம்னா இன்சர்ட் மெனி. ஓகே, இதெல்லாம் சின்ன சின்ன பேசிக் கமாண்ட்ஸ் தான் MongoDBலேருந்து அவங்க கொடுத்துருக்காங்க, இந்த API மெத்தட்ஸ் எல்லாம். ஸோ இன்சர்ட் மெனினா ஒன்றுக்கும் மேற்பட்ட ரோஸ் இன்சர்ட் பண்ணுறதுக்கு. இங்கே அவங்களே சும்மா டேட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது JSON ஃபார்மேட்டு. இதை பற்றி நான் கொஞ்சம் டீட்டெயில்டாக பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஒரு கொஞ்சம் ஐட்டமு, ப்ரைஸு, குவான்டிட்டி, டேட் இதெல்லாம் கொடுத்து ஒரு எத்தனை 4, 8 ஐட்டம்ஸ் க்ரியேட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் சில அக்ரிகேஷன்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அக்ரிகேஷன்னா ஒன்றும் இல்லை, நம்ம செலக்ட்லாம் பண்ணி அதில் வேர் கண்டிஷன்லாம் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணி குறிப்பிட்ட எனக்கு ஐட்டம் தேவை அப்படின்றத அக்ரிகேட் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கவுண்ட் எடுத்திருக்காங்க.
என்ன கவுண்ட்னு பார்த்தீங்கன்னா இதே சேல்ஸ் டேபிளில் போயிட்டு ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த டேட் காலம் இருக்கு இல்லையா, இங்கே இருக்க டேட் காலம் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஜிடிஏனா ஒன்றும் இல்லை, கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு இந்த 4/4/2014 விட அதிகமாக இருந்தாலோ இல்லை அந்த டேட்டில் இருந்தாலோ, அப்புறம் லெஸ் தேன், இங்கே லெஸ் தேன் ஈக்குவல் டு போடலை, வெறும் லெஸ் தேன் தான் போட்டிருக்காங்க. 5/4/2014. ஸோ இந்த டேட்டுக்கு கம்மியாக இருக்கணும், இந்த டேட்டு இந்த டேட்டுக்கு மேலேயோ இருக்கணும். இதுக்குரிய கவுண்ட்டை கேட்டிருக்காங்க. ஸோ கவுண்ட் மட்டும் காட்டும், அதை ஒரு லாகில் பிரிண்ட் பண்ணி காட்டுறாங்க. இந்த டேட்டா இங்கே இருக்கு இல்லையா, எத்தனை கவுண்ட்டோ அத்தனை கவுண்ட் இங்கே போட்டு, இப்போ 5 அப்படின்னா 5 சேல்ஸ் அக்கர்ட் இன் 2014 அப்படின்னு காட்டுற மாதிரி இந்த நம்பர் என்ன வருதோ அந்த அவுட்புட் இங்கே காட்டுறாங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் இதே டிபிக்குள்ள போய் அக்ரிகேஷன் பண்ணுறாங்க. அக்ரிகேஷன் என்னன்னு சொன்னேன், குரூப் பண்ணுறது. ஓகே, என்ன குரூப் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா திருப்பியும் மேட்ச் பண்ணுறாங்க. எதை மேட்ச் பண்ணுறாங்க, டேட்டு கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு இந்த டேட்டு, அப்புறம் லெஸ் தேன் இந்த டேட்டு. பழைய இது பண்ணாலே அதே கான்செப்டில் தான் மேட்ச் பண்ணியிருக்காங்க. மேட்ச் பண்ணதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கன்னா குரூப் பண்ணுறாங்க. குரூப்பிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கவுண்ட்டாக போடாமல் வெறும் நம்பரை மட்டும் எடுக்காமல் டேட்டாவையே எடுக்கிறது. ஸோ ஐடியில் வந்து ஐட்டம் அப்படின்ற ஐடி எடுத்து ஒவ்வொரு ஐட்டத்தையே எடுத்து அதில் டோட்டல் சேல் அமௌண்ட்டு அதை என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இன்ட்டு குவான்டிட்டின்னு மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஒரு 10 குவான்டிட்டி இருக்குது, ஒரு 10 ஐட்டம் இருக்குது, ஒரு ஐட்டத்தோட ப்ரைஸ் வந்து 2 ரூபான்னு வச்சுப்போம். ஸோ 10 × 2 20 ரூபா இல்லையா. ஸோ அந்த 20 அப்படின்றது தான் அது காட்டும். எத்தனை ப்ரைஸ் இருக்குது, அது எத்தனை குவான்டிட்டி இருக்குது, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி அதை சம்மில் காட்டுறாங்க. ஓவராலாக அமௌண்ட் மட்டும் எவ்வளோவா இருக்குன்றத. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ 10 × 2 இல்லையா, ஸோ 20, இங்கே 20 × 120 இல்லை எத்தனை இந்த மாதிரி இருக்கோ அதை குரூப் பண்ணி ஃபைனல் சம் மட்டும் காட்டுறாங்க. ரொம்ப சிம்பிள் தான். இது வந்து உங்களுடைய சிலபஸில் இல்லை, பட் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் இந்த ப்ளே கிரவுண்டை எப்படி யூஸ் பண்ண முடியுன்றதை. இப்போ இது சேவ் ஆகாமல் இருக்குது, இந்த மாதிரி டாட் மாதிரி இருந்தால் சேவ் ஆகலைன்னு அர்த்தம். ஸோ நான் சேவ் பண்ணுறேன். ஸோ சேவ் பண்ணும்போது அது கேட்குது எங்கே ஸ்டோர் பண்ணட்டோன்னு. இப்போதைக்கு நான் ஏதோ ஒரு இடத்துல சேவ் பண்ணுறேன். ஸோ அது ஆல் ஃபைல்ஸை சேவ் பண்ணிக்கோங்க, ஜாவா ஸ்கிரிப்டாக சேவ் பண்ண வேண்டாம். .js இங்கே வேணால் நீங்கள் கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா கன்ஃபியூஸ் ஆகிடும். ஓகே, சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் ஆகலை. ஓகே, இது நான் மேக்கில் போட்டு விண்டோஸில் போடுறதுனால அப்படி இருக்குது, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் சேவ் பண்ணால் சேவ் ஆகிடும் உங்களுக்கு. அப்புறம் ரன் பண்ணுங்கள். இந்த ப்ளே பட்டன் இருக்கு இல்லையா, இந்த ப்ளே பட்டனை ரன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும். ஆர் யூ ஷியோர் இதை ரன் பண்ணுறீங்களா, பரவாயில்ல இந்த கனெக்ஷனில் ரன் பண்ண போகிறீங்களான்னு கேட்குது. ஆமாம் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மாங்கோ டிபியில் இது ரன் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்கா, ரன் ஆகி அவுட்புட் இங்கே வந்துருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது எக்ஸிக்யூட் ஆகி இது எக்ஸிக்யூட் ஆகி இது எக்ஸிக்யூட் ஆகி இது எக்ஸிக்யூட் ஆகி ஃபைனலாக இது எக்ஸிக்யூட் ஆன அவுட்புட் மட்டும் இங்கே லாஸ்ட் அவுட்புட் இங்கே காட்டுது. இங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அவுட்புட் காட்டுதா. இந்த கவுண்ட் நீங்கள் போட்டிருந்தீங்களா console.logல கவுண்ட் போட்டிருந்தோம் இல்லையா, எத்தனை சேல்ஸ் ஆகிருக்கு 2014லன்னு, அந்த கவுண்ட் இங்கே காட்டுது. ஸோ அவுட்புட்டு console.log இங்கே வந்துருச்சு, அவுட்புட் வந்து இங்கே வந்திருக்கு. இதுதான் ஃபைனல் அவுட்புட். ஓகே, இதுதான் வந்து பேசிக்கான ஒரு ப்ளே கிரவுண்டில் MongoDBயில் ரன் பண்ணக்கூடிய விஷயம். இப்போ MongoDB ரிஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா வந்துருச்சா, புது ஒரு டிபி கிரியேட் ஆகிருக்கு, அது உள்ள சேல்ஸ்ன்ற டேபிள் கிரியேட் ஆகிருக்கு. இது உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அந்த டேட்டா இருக்குது பாருங்கள், அவங்க இன்சர்ட் பண்ண டேட்டா பூராமே இங்கே கிரியேட் ஆகிருக்கு. ரொம்ப சிம்பிள் தான். MongoDB பொறுத்த வரைக்கும் காம்ப்ளெக்ஸான எந்த லாஜிக்குமே இல்லை. ஒரு 4-5 மெத்தட்ஸ் மட்டும் தெரிஞ்சால் போதும். யூஸ்ன்றது எதுக்கு யூஸ் பண்ணணும், எதுக்கு யூஸ் பண்ணுறோம், எதுக்கு இன்சர்ட் பண்ணி யூஸ் பண்ணுறோம், எது கெட் கலெக்ஷன் யூஸ் பண்ணுறோம், இதெல்லாம் மட்டும் தெரிஞ்சால் போதும். மிச்சம்லாம் ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம் நம்ம. ஸோ இதோடு நம்ம நிப்பாட்டிப்போம். அடுத்தடுத்த மெத்தட்ஸை அடுத்தடுத்து பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.